அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி. ஸோ அதனுடைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ இன்னைக்கு கொஸ்டின் பாருங்க. அதாவது முன்னுரையில் முகப்புரையில் பிரியாம்பல்ல சொல்லியிருக்காங்க. முன்னுரையில் காணப்படும் மதச்சார்பற்ற, அதாவது செக்யூலர், சோசியலிஸ்ட், இன்டெகிரிட்டி, இந்த மூன்று வார்த்தை, அதாவது அது கூட பார்த்தீங்கன்னா ஒருமைப்பாடு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மதச்சார்பற்ற, சோசியலிச, ஒருமைப்பாடு போன்ற சொற்கள் எத்தனையாவது அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 42nd கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 1976 கொண்டு வரப்பட்டது. ஓகேவா? அப்போ யார் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்திரா காந்தி. ஓகேங்களா? இந்திரா காந்தி தான் பிரைம் மினிஸ்டர். ஓகே. ஸோ 44 அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1978 கொண்டு வரப்பட்டது. 1978 கொண்டு வரப்பட்டது. இதுல மேஜர் என்ன பாத்தீங்க அப்படின்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லக்கூடிய சொத்துரிமை இருக்கு இல்லையா? சோ அந்த ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா அடிப்படை வந்து நீக்கி இருப்பாங்க. ஓகேவா? அது நீக்கி பாத்தீங்கன்னா 300A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் சாதாரண லீகல் ரைட்ஸா வச்சிருப்பாங்க சொத்துரிமை. ஓகேங்களா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா 105வது அமெண்ட்மெண்ட், இது பாத்தீங்கன்னா 2021 கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கி உள்ள ஓபிசி இருக்காங்க இல்லையா? சோ அவங்களுக்கு மாநில அரசாங்கம் அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி, அது பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி பாத்தீங்கன்னா அது ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா 88வது அரசியலமைப்பு, இது பாத்தீங்கன்னா 2003 கொண்டு வரப்பட்டது. சோ இது என்ன பாத்தீங்கன்னா சேவை வரியை, சேவை வரியை வந்து சர்வீஸ் டேக்ஸ் இல்லையா, அந்த வரியை பாத்தீங்கன்னா உறுதிப்படுத்திருக்காங்க இந்த அமெண்ட்மெண்ட்ல. ஓகேவா? சோ தெரிஞ்சுக்கோங்க.